சாரோட இன்ட்ரோ டைட்டில் கார்டே வேற லெவல்ல இருக்கு. அந்த ஃபைட் சீன்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க, அது சூப்பரா இருக்கு. ஜெய் பீமும் சூர்யா ரிப்போர்ட்டர் வந்துச்சு, பட் ஆனா இவங்க அதை வந்து ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லைக் 10 years கம்பேக் கொடுக்கலாம் தான் சொல்றாங்களே தவிர இந்த ரெண்டு படத்தையும் அவங்க மறந்துடுறாங்க. நிஜமாலுமே கம்பேக் வேணும்னு சொல்றவங்களுக்கு இது கம்பேக் தான். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி கார்த்திக் சாருக்கு அவருக்கே ஒரு தனி ஜான்ரன்னு சொல்லிக்கலாம். பட் இந்த காம்போ வித் சூர்யா சார் வந்து வேற லெவலா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்கு. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் சூர்யா ஒரு அந்த ஒரு ஜான்ரா இருக்கும், அந்த மாதிரி இல்லாம இது ஒரு வேற மாதிரி இருந்தது. அந்த விடுதலை அந்த மாதிரி ஒரு தீம் போச்சு. ஏன் படம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து சூர்யாவோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், எவ்ரிதிங் சூப்பர். சூர்யா சார் கம்பேக் பண்ண கண்டிப்பா இதுதான் படம் சூப்பரா இருந்துச்சு. நான் வேற லெவல் சூர்யா சாருக்காக தான் வந்தோம். நான் சூர்யா சாரோட பிக் ஃபேன். சூர்யா சார் பார்க்க தான் வந்தோம். படம் சூப்பரா இருக்கு. கார்த்திக் சூப்பராஜ் படம் நான் பார்த்ததே கிடையாது. பீர்சா மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா சண்டை படம்னால பார்க்க மாட்டோம் அவ்வளோ. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தோம். சூப்பரா இருக்கு படம். பூஜை மேம் வந்து ஓனா டப் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு தமிழ்ல. அது வந்து ஆர்டிபிஷியலா இல்ல, கதைக்கு வந்து கரெக்டா செட் ஆன மாதிரி சூப்பரா மிங்கிள் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேருமே. அதே மாதிரி லவ் சீன்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா இருந்தது. அந்த நம்ம 90s 80s எல்லாம் எப்படி லவ் இதெல்லாம் ஓவர் இதுவா லவ் வேலுண்டா காட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. மியூசிக் வேற லெவலா இருந்துச்சு. இட்ஸ் மை ஃபேவரட் சோஃபா ஃப்ரம் சந்தோஷ் சார். ஒரு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஐ லவ் சாங் எல்லாமே நல்லா இருந்தது. வர்த்வைல் கமிங் ஃபர்ஸ்ட் டே. டெஃபினட்டா கம்பேக் தான் இது. நம்ம ரோலெக்ஸ் கடைசியில பார்த்தா அதே மாதிரி ஒரு பேர் என்ன, இந்த ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே மிரண்டாங்க. செம்மையா இருந்தது. சனாபிஜமா மிரட்டிடாது. படம் எல்லாம் ஓகே தான், பட் கொஞ்சம் லென்த்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எமோஷன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க நிறைய. போர்லாம் அடிக்கல ப்ரோ, எமோஷன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க, அது கொஞ்சம் குறைச்சு. அது ஆசம், எல்லாம் ஆசம் தான் இருந்துச்சு. எவ்ரிதிங் வாஸ் கிரேட். ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். செம்மையா ஒர்க் ஆகுது. எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்ல ரியாக்ஷன் இருந்தது. சோ ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ராசஸ். செகண்ட் ஹாஃப் படத்தை சூப்பரா திருப்பி இருக்காங்க. சூப்பர். ஓகே, थैंक यू. இல்ல இன்னைக்கு இப்போதைக்கு எதுவும் திட்டல. ஓகே, थैंक यू. थैंक यू. கார்த்திக் சுப்ராஜ் படத்துல சூர்யா நடிச்ச மாதிரி இருந்தது. லைக் அவர் எப்பவுமே சூர்யா வந்து எந்த கதையிலுமே வந்து நடுவுல இன்வால்வ் ஆக மாட்டார் மத்த ஹீரோஸ் மாதிரி. படத்துக்கு என்ன தேவையோ டைரக்டரோட ஹீரோ மாதிரி தான் பண்ணிருக்காரு படத்துல. சாங்ஸ் ஆல்ரெடி செம்ம ஹிட். விஷுவலா படத்தோட கார்த்திக் சுப்ராஜ் படத்துல விஷுவல்ஸ் வந்து கதையோட தான் வரும் சாங்ஸ் எப்பவுமே. அந்த மாதிரிதான் இந்த படத்துலயும் கதையோட சாங்ஸ் வர மாதிரி இருந்தது. விஷுவல் சூப்பரா பண்ணிருக்காங்க. லைக் 15 minutes சீன் ஒன்னு இருக்கு. லைக் அப்படியே கண்டினியூஸா சாங் ஆக்ஷன் இருக்கும், அதே மாதிரி டைலாக்ஸ் அவங்க பேசுற மாதிரி இருக்கும். அந்த 15 minutes வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்காங்க. அது அவ்வளவு நல்லா இருக்கு. கேமரா கொண்டு போற விதமா இருக்கட்டும், அவங்க அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க அந்த சிங்கிள் ஷாட்ல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் தி இயர். அதான் சொல்றேன்ல, எல்லாமே லைக் டாப் டவுன். ஒரு மூவில உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு ஆக்ஷன் சீன்ஸ், மியூசிக், காமெடி எல்லாமே இருந்தது. நான் ஆல்மோஸ்ட் இது ஆனஸ்ட்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் தி இயர் ப்ரோ. யா, வயலன்ஸ் இருக்கு, பட் இட் வாசன்ட் டூ பேட். நான் வந்து ஐம் ஜென்ரலி நாட் அ வெரி ஹியூஜ் வயலன்ஸ் ஃபேன், பட் என்னால பார்க்க முடிஞ்சது. அண்ட் இட் வாஸ் ரிலேட்டட் டு த ஸ்டோரி. ஸோ அன்னெசரி மாதிரி இருக்கல. ஸோ எவ்ரி திங் வாஸ் எப்படி சொல்றது, அந்த படத்துக்கு தேவையானது மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. விஜயோட அந்த ஃபைட் சீன்ல வேற லெவல்ல இருந்துச்சு. தனிமா சாங் வந்து சூப்பரா இருந்துச்சு. 15 minutes சிங்கிள் ஷாட் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த படம் எப்படின்னா பாட்டும் நடக்குது, பேசுற சீனும் இருக்கு. அது சிங்கிள் ஷாட்ல எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, சூப்பரா இருக்கு. சாரோட இன்ட்ரோ டைட்டில் கார்டே வேற லெவல்ல இருக்கு. அந்த ஃபைட் சீன்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க, அது சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வந்து ஜோஷி சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. அதே மாதிரி விது சார் அவங்க ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. படத்துல வந்து லவ்வும் இருக்கு, ஃபைட்டும் இருக்கு, எமோஷன்ஸும் இருக்கு. கேமியோ ரோல்ல எதுவும் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. பூஜா ஹெக்டே பேர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரெண்டு பேரும் வந்து லைக் எப்படி சொல்ற, வாரணம் ஆயிரம்ல சமீரா ரெட்டி சூர்யா எப்படி ஒரு பூமிகா சூர்யா ஒரு பேர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்ததோ படத்துல, அந்த மாதிரி இந்த மூவில வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு பேர் ரெண்டு பேருக்குமே. ஸ்டார்டிங்ல நாங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது செட் ஆகாதுன்னு நினைச்சோம், பட் நல்லா பண்ணிருக்காங்க. போட்டதுக்கு வந்து நிஜமாலுமே வர்த்தா பண்ணிருக்காங்க. அவங்களே தான் டப்பிங்கும் பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. மகான் கொடுத்த மாதிரி ஹைப் கொடுத்த அளவுக்கு இல்ல, அது ஒண்ணுதான் கொஞ்சம் இதாயிருச்சு. மித்தபடிக்கு எல்லாமே சூர்யாவோட ஆக்டிங் தான் பார்ப்போம். அவர் பேக்லாம் கிடையாது, அவர் எப்பவுமே ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு படம் நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம். ஜெய் பீமும் சூர்யா ரிப்போர்ட்டர் வந்துச்சு, பட் ஆனா இவங்க அதை வந்து ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லைக் 10 years கம்பேக் கொடுக்கலாம் தான் சொல்றாங்களே தவிர இந்த ரெண்டு படத்தையும் அவங்க மறந்துடுறாங்க.
நிஜமாலுமே கம்பேக் வேணும்னு சொல்றவங்களுக்கு இது கம்பேக் தான். ஜென்ரலா எல்லாமே பார்ப்பேன். லவ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. சூர்யா சார் மட்டும் தான் லவ் பார்ப்போமா, சூர்யா சார் மட்டும் தான் ஃபைட் பார்ப்போமா, கார்த்திக் சுப்ராஜுக்கு ஃபேன் இல்லையா, பூஜா ஹெக்டே மேம்க்கு பாய்ஸ் ஃபேன் இல்லையா, எல்லாம் சூப்பரா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹேட்டர்ஸ் என்ன சொன்னா ஹேட்டர்ஸ் என்ன ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஒதுக்குற மாதிரி சூர்யா சார் ஃபேன்ஸை வந்து ஒதுக்கணும் அந்த மாதிரி பண்றாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. படம் சூப்பரா இருக்கு. ஆனா என்னன்னா நீங்களும் மீடியாஸ்ல என்ன பண்ணுவீங்க, யார் ஃபேக் ரிவ்யூ நல்லா இல்லைன்றாங்களோ அதை மட்டும் தான் டைட்டில்ல போடுவீங்க. இப்போ மூவின்றது ஒரு மீடியா தானே, அதுல தானே நீங்க இப்போ இன்டர்வியூ கேக்குறீங்க. ஆனா வந்து அதே வந்து நீங்க தப்பு யார் சொல்றாங்களோ அதை மட்டும் தான் போறீங்க. அதை போடாம நல்லா இருக்குன்னு சொல்றவங்களையும் போட்டா படம் நிறைய பேர் பார்ப்பாங்க. சூப்பரா இருக்கு. ஆனா வேண்டிய ட்ரை பண்றாங்க, வேண்டிய ஒதுக்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. படம் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க வந்து பார்க்கதான் போறோம்.